தமிழ் புத்தாண்டு பரவ வருடத்தில் மேஷத்திலிருந்து மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்களை பார்க்க போகின்றோம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? சிம்மம். சிம்மத்திற்கு விரயங்கள், சுப விரயங்கள், நிறைய டிராவல் எல்லாம் கிடைக்கும். வீடு கட்டுறது, நிலம் வாங்குறது, அது வாங்குறது, இது வாங்குறது. அஷ்டமத்தில் சனி, கால், முதுகு, பாதம், முட்டு, ஹார்மோன் குறைபாடுகள், துணை அல்லது துணைவியார், காதல் அமைப்பில் அப்படியே உங்களை தாங்கி கொள்வார்கள். அவங்கக்கிட்ட சின்ன சின்ன விஷயத்துக்கு நல்லா இருக்கிறவங்கள போட்டு கடிக்காது. உங்கள் மீது அவ்வளோ பாசம் கொண்டு உங்களை தாங்கி பிடிப்பார்கள். அதே போல் பெற்றோர் பெரியவர்களுக்கு அனுகூலம் ஏற்படும். பெற்றோர் பெரியவர் பெரிய பொறுப்புகளுக்கெல்லாம் வருவாங்க. அதனால் நீங்கள் நல்லா இருப்பீங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு பஞ்சவடி அனுமன் சேஷம் திண்டிவனத்திலிருந்து பாண்டிச்சேரி போகின்ற வழியில் ஞாயிற்றுக்கிழமையில் பைரவர் வழிபாடு யோக பலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடக்கும். தனிப்பட்ட செல்வாக்கு ஏற்படும். இயற்கையில் பல விஷயங்கள் யோகத்தை தரும். யாருக்கு? சிம்மராசிக்காரர்கள். தொழிலமையும், உத்தியோகமையும், வியாபாரமையும், படிப்பமையும், எல்லாம் அமையும். கண்டிப்பாக பூர்வீகத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். பழைய கடன்கள் பைசலாகும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு ஏற்றம் பெறும். நல்ல அனுகூலமான டைம் ஏற்படும். யாருக்கு? சிம்மத்துக்கு தான். வேறு என்ன வேணும் உங்களுக்கு? ஹெல்த்தை மட்டும் நல்லா பார்த்துக்கணும். அஷ்டமத்தில் சனி, உடற்பயிற்சி, மூச்சு பயிற்சி எல்லாம் செய்யலைன்னா டிப்ரெஷன். ஹெல்த்துக்கு உங்களை யார் டேக் கேர் பண்ணிக்கிறாங்களோ அவங்கள நம்புங்க. அது ரொம்ப முக்கியம். டாக்டராக இருக்கலாம், தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், துணை அல்லது துணைவியாராக இருக்கலாம். பார்த்துக்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னி. கன்னியா ராசிக்காரர்களுக்கு திருப்பதி மலையில் இருக்கக்கூடிய பெருமாள், இல்லைன்னா ஏதாவது ஒரு பெருமாள், மாதத்தில் ஒரு புதன்கிழமை பெருமாள் கோயில்களுக்கு அன்னதானத்திற்கு உங்களால் முடிந்த சிறு சிறு பொருள்கள். கன்னிக்கு கண்டிப்பாக நிறைய லாபம், பணவரவு. 7ஆம் இடத்தில் சனி, கண்ட சனி. குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடக்கூடாது. தைரியம், நம்பிக்கை ஏற்படும். பெரிய பொறுப்புகளுக்கு அதிகமாக வரக்கூடிய ராசியில் கன்னி வரும். அரசியல், அரசு துறை எல்லாம் எதிர்பார்க்காத நிறைய விஷயம் நடக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் அற்புதமான ஏற்றம் ஏற்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலத்தை தரும். யாருக்கு? கன்னிக்கு. முதலீடில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். செய்ய வேண்டிய நேரத்தில் முதலீடு செய்யணும். செய்யாமல் அப்படி பண்ணி இப்படி பண்ணி எல்லாம் நடக்கும், அது நடக்கும்ட்டா கட்சியில் ஒன்றும் நடக்காது. பணம் செலவு பண்ணுறதுல கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா கன்னி நிறைய இழப்புகளை சந்திக்க வேண்டி வரும். ஐயோ, இதை பண்ணி தொலைச்சிருக்கலாமேன்னு அப்புறம் தலையில் கை வச்சுப்பீங்க. அலர்ஜி, ஒவ்வாமை. கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை. பயணங்கள் சமயத்தில் ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயத்தில், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் கவனம். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி, கல்யாணம்லாம் நடக்கும். ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா 7ஆம் இடத்துல கண்ட சனின்னு அனுபவிக்கணும்ல, உதவாங்கணும்ல. அப்போ என்ன ஆகும்? கல்யாணம் டக்கு டக்குன்னு நடக்கும். ஆச்சரியமாக இருக்கும். குடும்பத்தில் மட்டும் அதீத கவனம். வெள்ளை கொடி காட்டாமல் வெள்ளை பெஷீட்டை காட்டுவது நன்மை தரும். தொழில் ரீதியாக அற்புதங்கள் காணப்படும். டிசம்பர் வரைக்கும் 6ஆம் இடத்தில் ராகு இருப்பதனால் தைரியத்துக்கு ஒரு குறையும் இல்லை. எல்லாவற்றிலையும் சாதிப்பீர்கள். பெரிய பெரிய ஆளுகள்லாம் உங்கள் இடத்தில் வந்து உட்காருவார்கள், மண்டியிடுவார்கள். நினைக்காத கௌரவம் கிடைக்கும். வழக்குகளில் வெற்றிகளை ஏற்படுத்தக்கூடிய அதிகமான ராசி கன்னி. வண்டி வாகனத்தில் அதீத மாற்றங்கள். கனவுல 30 வருஷம் 50 வருஷம் நினச்ச வண்டியெல்லாம் வாங்கிடுவேன். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? துலாம். துலா ராசிக்காரர்களுக்கு மேல்மலையனூர் அற்புதம். மாதத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை புற்றுள்ள அம்மன் வழிபாடு செய்வது சகல விதத்தில் ஏற்றும். துலா ராசிக்காரர்களுக்கு இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் எல்லாம் நடக்கும். அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குவது, பழைய கடன்கள் பைசல் ஆகிறது, தேகாரக்கத்தில் புத்துணர்வு படுவது, ஒரு நாள் 2 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்து எல்லாத்தையும் தெம்பாகிறது. நிறைய ஹெல்த் கேரு, சப்ளிமெண்ட்ரி, ஜிம்மு, ஒர்க் அவுட்டு, உங்களை அழகுபடுத்துறது, நிறைய பெரிய பொறுப்புகளுக்கு வருவது, பணம் வருவது, வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை ஏற்படுவது, திருமண தடைகள், புத்திர சந்தான தடைகள், பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம், யோக பலம் எல்லாமே நடைபெறுவதற்கெல்லாம் துலா ராசிக்காரர்களுக்கு சந்தோஷம் ஏற்படும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி யார்? துலாம். உத்தியோகத்தில் இருந்த இழுபறியான சிக்கல்லாம் மாறக்கூடிய ராசி யார்? 6ஆம் இடத்துல சனி இருக்குது. இன்னும் கவலைப்படமான வாக்கியப்படி 2.5 வருஷம், திருக்கணிதப்படி 1.5 வருஷம் எதை வேணுமா நீங்கள் ஃபாலோ பண்ணால் அது உண்டு. தொழிலில் மட்டும் ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாது. 10ல் வர குரு என்ன பண்ண வேலையில்லாத ஆக்கிடும். மேலதிகாரிகளுக்கு சவால் கொடுக்கக்கூடாது. கணக்கு வழக்கு தஸ்தாவேஜுகள்லாம் சரியாக வச்சுக்கணும். எல்லாருக்கும் தெரியும், எல்லாம் பேசக்கூடாது. குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் மீது அப்படியே சரண்டர் ஆகிடணும். அவங்க மேலே ரொம்ப அன்பாக இருப்பாங்க. அவங்கள போட்டு நோண்டக்கூடாது. எல்லாமே ஏதோ உங்களை மட்டும் எல்லாருமே நெக்லெக்ஷன்ஸ் பண்ணுற மாதிரி, உங்களை ஒதுக்குற மாதிரி, உலகத்துக்கே மற்ற இடத்துல தாங்கி பிடிக்கிற மாதிரிலாம் நினைக்கக்கூடாது. அதெல்லாம் பார்த்துக்குங்க. துலா ராசிக்கு நல்லது நடக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிகம். அற்புதமான அமைப்பு. வயிற்றுப்பகுதி, பிளட்டில் பரவக்கூடிய தொற்றுநோய் உபத்திரம், வைத்தீஸ்வரன். மாதத்தில் ஒரு செவ்வாய்க்கிழமை துர்கை வழிபாடு
யோக பலத்தை அதிகமாக பெற்றுத்தரும். பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்ட இந்த சங்கடங்கள், பிள்ளைகளுக்கு தேகாரோக்கிய குறைபாடுகள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படும். உத்தர சந்தானத்தில் பிராப்தங்கள், அனுகூலங்கள் காணப்படும். குடும்பத்தில் புது உறவுகள் வரும். சுபகாரியங்கள் டக்கு 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 டக்குன்னு அதிகமாக விருச்சகம் இருக்கக்கூடிய வீட்டிலே நடக்கும். பெற்றோர் பெரியோருடைய தேகாரோக்கியம் அதிக கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். திங்கட்கிழமை பசுமாடுகளுக்கு தாய் தந்தையர் யாராவது ஒருவர் இல்லை என்றாலும் அகத்திக்கீரை கொடுக்கலாம். ஆனால் பெற்றோர் இருந்தால் கண்டிப்பாக அகத்திக்கீரையை தவிர ஏதாவது ஒரு உணவுகளை கொடுக்க 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 பசுமாடுகளுக்கு உங்களுக்கு பெரிய நெகட்டிவ் எஃபெக்ட்லேருந்து பாசிட்டிவ் எஃபெக்ட் ஆகிடும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சுப்பிரமணிய புஜங்கம் என்ற அற்புதமான பாடல், பராப வருடம் இல்லை, எல்லா வருஷத்துலையும் படம் கேளுங்க. செவ்வாய்க்கு ரொம்ப அற்புதத்தை ஏற்படுத்தி தரும். முருகருக்கு யோக பலத்தை ஏற்படுத்தி தரும். சும்மா கந்த சஷ்டி கவசம் சொல்லிட்டு கரெக்டாக இல்லைன்னா கந்த சஷ்டி கவசம் விடாது. ஆனால் சுப்பிரமணிய புஜங்கம் யார் வேண்டுமானாலும் கேட்கலாம், எப்பொழுது வேண்டுமானாலும் கேட்கலாம். அதனுடைய சூட்சமும் புரிந்து கொள்கள், நல்லது நடக்கும். பெற்றோர் பெரியோர் விஷயத்தில் கவனம், கூட இருப்பவர்கள் விஷயத்தில் கவனம், எதிரிகள் விஷயத்தில் கவனம். யார்? விருச்சிகம். பெரிய உன்னதமான பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள். என்றைக்கோ ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி தப்பெல்லாம் வெளியில் வரும். எவனாவது கூட இருந்தவனே எடுத்து போட்டுன்னு இருப்பான். விருச்சிக ராசி பெண்கள் கோபப்படாமல் இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு எல்லாமே ஏற்றம். தனிப்பட்ட செல்வாக்கு, கூடக்கூடிய அமைப்பு, தனிப்பட்ட ஏற்றம். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது. விருச்சகத்துக்கு ஆச்சரியத்தையும் சந்தோஷத்தையும், வண்டி வாகனத்தில் மாற்றங்களும், டக்கு டக்குன்னு நல்ல காரியம்லாம் நடக்கும். செட்டில் ஆகிட்டு தான் பண்ணிப்பேன்லாம் ஃபிலிம் காட்டக்கூடாது. இது போல் நல்ல நேரம் வர்றதுக்கு 12 வருஷம் 18 வருஷம் ஆகும். எதுக்கு இதெல்லாம்? டக்குன்னு ஒத்துக்கிங்க. அப்படி இல்லை இப்படி இல்லை, வீட்டு வாடகை கட்டணும், இப்போ தான் வீடு இருக்குது, அம்மாவுக்கு செட்டில் பண்ணேன், தங்கச்சி கல்யாணம் ஆச்சு, அதான் வராங்கல்ல, டக்குன்னு ஒத்துக்கு.